என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இன்று உனக்கு ஒரு முக்கியமான பதிவை எச்சரிக்கையோடு கொண்டு வந்திருக்கின்றேன். அது என்ன முக்கியமான பதிவு எச்சரிக்கையாக நமக்கு கிடைக்கிறதே என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, காரணமில்லாமல் எதையும் சொல்லிவிட நான் இங்கு வரவில்லை. காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் முன்னால் சொல்லிவிட நான் யோசிக்கவில்லை. என் குழந்தையே, எதுவானாலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்கள் அதன் உண்மை தன்மையை பொறுத்து உன்னை எப்பொழுது வந்து சேர வேண்டுமோ அப்பொழுது வந்து சேரும். இப்பொழுது இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதனால் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை நான் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கையானது நாம் ஆசைப்பட்டது போலவோ நாம் நினைத்தது போலவோ நமக்கு கிடைப்பதில்லை. நாம் நினைப்பது ஒன்றும் நடப்பதும் வேறொன்றுமாக இருக்கின்றது. எதையுமே அந்த நாளில் நமக்கு நிர்ணயிப்பது அன்று விடியும் பொழுது. இந்த விடியும் பொழுதில் நீ என்னவெல்லாம் செய்தாய் என்பதை பொறுத்துதான் அந்த நாள் முழுமைக்கும் உனக்கு எப்படி செல்ல வேண்டும், இந்த நாள் முழுமைக்கும் உனக்கு எப்படி நிறைவடைய வேண்டும் என்பது நடக்கும். என் குழந்தையே, இப்படி நீ இந்த நாளில் விடியும் பொழுது என்ன செய்தாய் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் நாம் கண் விழித்ததும் என்னென்ன தவறுகளை செய்தோம், எந்தெந்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் செய்தோம் என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, உனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறது போன்ற எண்ணம் உருவாகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நம்மை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமுமே ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷங்களை உனக்கு சரிபடுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதுவும் சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடாத விஷயம். எந்த ஒரு காரியங்களும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் மாற்ற முடியாத விஷயம். ஆனால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, விடியும் பொழுதில் நாம் செய்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்குரிய அந்த நாளின் தேவைகளையும் சரி, நமக்குரிய நன்மைகளையும் சரி நம் கைகளில் கொடுக்கிறது. அல்லது நமக்கு தீயது நடக்க வேண்டும் என்றாலும் அதை செய்கிறது. இப்பொழுது உனக்கு நான் தீமை நடந்ததற்கான காரணத்தை சொல்கின்றேன். எதுவும் இல்லை, கிடைக்கவில்லை, எனக்கு முன்னேற்றம் இல்லை என்று சொல்கிறாய் அல்லவா? நீ இது போன்ற இந்த 4 தவறுகளையும் தினமும் செய்கிறாயா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நடக்கிறது என்றால் என் குழந்தையே, ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எழும்பும் பொழுதே சோம்பேறித்தனமாக எழுந்திருப்பது முதலாவது விஷயம். எழுந்திருக்கும் பொழுதே மிகுந்த சோம்பல். இன்று எந்திரிக்க வேண்டுமா, நாம் இன்று இந்த நாளை தொடங்க வேண்டுமா, இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கலாமே என்பது போன்ற ஒரு எண்ணம் வருவது. இந்த சோம்பேறித்தனம் ஒருவருக்குள் இருக்கும் வரை அவர்கள் நினைக்கின்ற எந்த ஒரு காரியங்களையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சோம்பேறித்தனம் இருக்கும் வரை என்ன நினைத்தாலும் அது அவ்வளவு சாதாரணமாக இந்த வாழ்க்கையில் நடக்காது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? எதிர்மறையான எண்ணங்கள். இன்றும் நமக்கு கஷ்டம்தான் வரும், இன்றும் நாம் செய்கின்ற விஷயங்களில் நமக்கு பிரச்சனைகள் தான் வரும், நாம் நினைத்தது எல்லாம் நடக்காது என்பது போன்ற எண்ணங்களோடு அந்த நாளை தொடங்க நினைப்பது. என் குழந்தையே, எந்த ஒரு செயலாயினும் நம்முடைய எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையாக மாறும் என்பதனை
முதலில் நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று உனக்கு புரிய வந்துவிடும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். நாம் நிச்சயமாக இன்று நாம் நினைத்தது போல ஒரு வெற்றியை பெறுவோம் என்பதனை நீ உறுதியாக எண்ண வேண்டும். உன்னுடைய எண்ணம் தெளிவாக வேண்டும். உனக்குள் நேர்மறையான சிந்தனைகள் உருவாக வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் இன்று நீ செய்ய தொடங்குகின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் நேற்று நஷ்டமே இருந்தாலும் இன்று வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அடுத்ததாக என் குழந்தை, எப்பொழுதுமே மனதிற்குள் பல குழப்பங்களோடு ஒரு நாளை நீ ஆரம்பிக்க கூடாது. செய்யலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பம் உனக்குள் வந்துவிட்டது என்றாலே நீ அப்படியே நிறுத்திவிட வேண்டும். அதன் பிறகு அதை செய்ய ஒருபோதும் நீ நினைக்கக்கூடாது. அடுத்தது என் குழந்தை, கவனமில்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்காது. நீ செய்கின்ற செயலின் மீது உன்னுடைய முழுமையான கவனம் இருந்தால்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீயோ விடியும் பொழுதிலேயே இதை பற்றியெல்லாம் நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் எதையாவது நினைத்து கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு அந்த நாளை நீ தொடங்கக்கூடாது. இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நீ விடிந்ததும் முதலாவதாக செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்றால் கண் விழித்ததும் கண்ணாடியை சென்று பார்க்கக்கூடாது. ஏன் தெரியுமா? விழித்ததுமே நம்முடைய முகம் மிகவும் தெளிவாக இருக்காது. அதில் பலவிதமான கஷ்டங்கள் நிறைந்தது போன்ற ஒரு முகம் அழுக்கு நிறைந்ததாக இருக்கும். நீ கண் விழித்தது முதலாவது அதை சென்று பார்த்தாயானால் நிச்சயமாக அந்த நேரம் உனக்கே பொழுது விடிந்தது பெரிதாக தோன்றாது. ஏதோ ஒரு கவலைகளோடு அந்த பொழுது விடிந்ததாகத்தான் உனக்கு தோன்றும். அடுத்ததாக என் பிள்ளை, கண் விழித்ததும் எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடாத ஒரு செயல் என்ற ஒன்று இருக்கிறது என்றால், விடிந்ததும் கண் விழிக்கும் பொழுது நின்று போன கடிகாரத்தை பார்ப்பது. என் குழந்தையே, ஒரு நிமிடம் யோசித்து பார். அதிகாலையில் கண் விழிக்கிறாய். அந்த நாளில் பரபரவென்று பல செயல்களை செய்ய வேண்டியது இருக்கும். பலவிதமான ஓட்டம் இந்த நாளில் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். கடிகாரம் பார்த்து நேரத்தை பார்த்து விட்ட பிறகுதான் அன்றைய வேலைகளை நாம் பரபரப்பாக செய்ய தொடங்குவோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுதும் அந்த கடிகாரம் நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும். எந்த நேரத்திற்குள்ளாக நாம் இந்த வேலைகளை செய்து முடிக்கிறோம், எந்த நேரத்திற்குள்ளாக நாம் கிளம்ப வேண்டும் என்பதனை எல்லாம் அந்த கடிகாரத்தை பார்க்காமல் அந்த நாள் உனக்கு ஓடாது. ஆனால் நீ எழுந்ததுமே கண் விழிக்கும் பொழுது அந்த கடிகாரம் ஓடாமல் நிற்கிறது என்றால், ஒன்று உடனடியாக அதனை சரி செய்து விடு. இல்லாது போனால் அதனை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. என் குழந்தையே, அப்படி ஒரு சகுனம் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக அன்று நீ செய்கின்ற எல்லா செயல்களிலும் உன்னுடைய மனது ஒரு தடுமாற்றத்தை காணும். எழுந்ததுமே இது ஓடவில்லையே, இனிமேல் இதை சரி செய்து இதில் நேரத்தை பார்த்து நம் வேலைகளை செய்வதற்குள் நேரமே முடிந்துவிடும் என்பது போன்ற எண்ணம் தான் உருவாகும் அல்லவா? என் குழந்தையே, இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் புரிந்து கொண்டு நீ கடிகாரம் ஓடவில்லை என்றால் அந்த நாளில் நடக்கின்ற சில தடங்கல்களுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, அடுத்ததாக அழுக்கடைந்த சமையல் பாத்திரங்களை சமையலறையில் போட்டுவிட்டு செல்லக்கூடாது. அழுக்கடைந்த சமையல் பாத்திரங்கள் உன்னுடைய சமையலறையில் இரவு நேரத்தில் இருக்குமானால் லக்ஷ்மி தாயானவள் அங்கு வந்து தங்கி இருக்க மாட்டாள். அதே நேரம் நீ விடியும் பொழுது இந்த அழுக்கடைந்த சமையல் பாத்திரங்களை முதலாவதாக கண் விழித்து பார்த்தாயானால் எதிர்மறையான எண்ணம் உருவாகும். ஐயோ, இனிமேல் இதை சுத்தம் செய்தல்லவா வேலைகளை தொடங்க முடியும், இதை சுத்தம் செய்தால்தானே வீடு நல்லபடியாக இருக்கும் என்பது போன்ற ஒரு எண்ணம் அதிகாலையிலேயே உருவாகி
அந்த நாள் முழுமைக்குமே உனக்கு நடப்பதை எல்லாம் எதிர்மறையானதாக மாற்றி கொடுத்து விடும். அடுத்ததாக உன்னுடைய நிழல். கண் விழித்ததும் நிழலை பார்த்து விட்டோமானால் முதலில் சட்டென்று ஒரு பய உணர்வு எல்லோருக்குள்ளும் வந்துவிடும். ஏதோ ஒன்று நம்மை பின்தொடர்வது போன்ற ஒரு எண்ணம் உருவாகிவிடும். இதையெல்லாம் நாம் இந்த நாளில் கவனித்து நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவில் கொண்டு உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நல்லது நடக்க வேண்டி நீ எதை செய்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவானாலும் என் குழந்தைக்கென உன் அம்மா சொல்கின்ற சில விஷயங்களை கவனத்தில் கொள். இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது, அந்த விடியும் பொழுதில் சில விஷயங்கள் நமக்கு எதிர்மறையான சக்தியை கொடுக்கும், எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கும். நாள் முழுமைக்கும் அந்த எண்ணத்தோடு நாம் செயல்படும் பொழுது நமக்கு வேண்டியது எல்லாம் சரியானபடி நடக்காமல் நம்முடைய மன எண்ணங்களை எல்லாம் திசை திருப்பிவிட்டு உனக்குள் இருக்கின்ற சுறுசுறுப்பை எல்லாம் அது எடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நீ தெரிந்தும் தெரியாமலும் உன் வாழ்க்கையில் நடக்கலாம். உனக்குள் தோன்றுகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன் வீட்டின் சமையலறையை நீ எந்த விதத்திலும் சோம்பேறித்தனம் படாமல் சுத்தம் செய்து வைத்திருந்தாயானால் நிச்சயமாக அங்கு நடமாடுவது, விடியும் பொழுதில் சுத்தம் செய்யப்பட்ட சமையலறையை பார்த்ததும் அங்கே கடந்து செல்வது அல்லது வேலையை செய்வது என்பது போன்று இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் அங்கு நல்லபடியாக நடப்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் நடத்துகின்றேனோ அதுபோல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தை, எந்த நிலையிலும் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை கண்டு பயப்படாதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகளை எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளையே கொடுக்கும். என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நீ சொல்லி இருந்தாலும் அதையெல்லாம் என்னாலும் உன் வாழ்க்கையாக நான் மாற்றித் தருவேன். என் பிள்ளையே, இந்த 4 விஷயங்களும் நடக்கும் பொழுது ஒரு சில தவறுகள் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். அந்த நாட்களில் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் உனக்கு சரியாக கிடைக்காமலும் போய்விட வாய்ப்புகள் அதிகம். இதையெல்லாம் நீ உணர வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ கடந்து வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உன் வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எதையுமே தாண்டிய ஒரு வெற்றிக்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை, நீ எல்லா நிலையையும் கடந்து பெருமகிழ்ச்சி அடைய உன்னை தயார்படுத்தி கொண்டிரு. நல்லது நடக்கும் என் பிள்ளைக்கு எந்நாளும் இந்த வாழ்க்கை சொல்கின்றபடி பல உண்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதையும் நினைத்து வருந்தாதே. வாழ்க்கை எந்நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மாற்றங்களை கடந்த இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்த தயாராகி விட்டது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். இனி எந்நாளும் உனக்கு வெற்றி நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால், உன்னுடைய செயல்கள் சரியாக இருந்தால், உன்னுடைய நம்பிக்கை சரியாக இருந்தால் நிச்சயமாக நீ நினைத்தது போன்ற ஒரு வெற்றியை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு.
இதையெல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள். அது போதும், வேறெதற்கும் கலங்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.